வணக்கம். இது காவியாவுடன் ஒரு நிமிடம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஈக்குவாலிட்டி? ஒரு பையனை தம்பி நீ கிச்சன் வேலையெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது, பசங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கறது கரெக்டா? இல்லை ஒரு பொண்ணை தான் நீ தாமா எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறது தான், ப்ரெஷர் போட்டு வளர்க்குறது கரெக்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி ஈக்குவாலிட்டி ஒவ்வொருத்தர் வீட்டு டைனிங் டேபிள்லையும் டெய்லி லைஃப்லையும் கிச்சன்லையும் ஸ்டார்ட் ஆகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி ஈக்குவலி ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அதை பார்த்து தான் நம்ம வீட்டு குழந்தைங்க வாட் இஸ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ 50-50 ஒர்க் ஷேர் பண்ணிக்கிட்டா மட்டும் ஈக்குவாலிட்டி ஃபுல்ஃபில் ஆகிடாது. ஒருத்தருக்குள்ளே இருக்கிற மன கஷ்டங்களையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அது போக ஒரு சின்ன சின்ன ஸ்மால் கெஸ்டர்ஸ், ஒரு தேங்க்யூ சொல்லலாம், இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கலாம். தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் இன் ஈக்குவாலிட்டி. அப்புறம் வந்துட்டு பசங்களுக்கு சமைக்க சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட மேஸ்குலினிட்டி வந்துட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறது கூடாது. அப்புறம் வந்துட்டு பொண்ணுங்க ஃபினான்ஸ் கற்றுக்கிட்டு அவங்களோட ஃபெமினினிட்டி குறைஞ்சிடும் அப்படின்னும் கிடையாது. ஸோ வீட்டுக்குள்ளே ப்ளீஸ் ஒர்க் அவுட் இன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஈக்குவாலிட்டி இருக்கும் போது சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி மாறும். நேச்சராகவே அது மாறிடும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். காவியாவுடன் ஒரு நிமிடம்.